சேலம் கூட்டுறவு சங்கங்களில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களுக்கு விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு வரும் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரையும், கட்டுனர் பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த நேர்முகத் தேர்வு சேலம் அழகாபுரம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சமுதாய நலக்கூடத்தில் நடக்கிறது. சேலம் கடை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி கோவிலில் 4 நிரந்தர உண்டியல்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இன்று திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. உண்டியலில் 15 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 320 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பனைமடல் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்லம் என்பவருக்கு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ததால் இரத்தப்போக்கு அதிகமானது. மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் செல்லம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறந்த பெண்ணின் உறவினர்கள் அரசு மருத்துவரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உலக மரபு வார விழா வரும் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டியில் உள்ள பெருந்தலைவர் காமராசர் நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்மை பாதுகாப்பு மன்றம் சார்பில் மாணவ மாணவிகள் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சை பெரிய கோவில், மேட்டூர் அணை உள்ளிட்ட கையேடுகள் வழங்கப்பட்டது. சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆய்வு செய்தார். அலுவலகத்தில் 60 வயது நிரம்பியவர்களுக்கு ஓய்வூதியம் முறையாக வழங்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார். மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங், தொழிலாளர் நல இயக்குனர் லதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சுமார் 23,639 பேர் விண்ணப்பித்துள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பெயரை நீக்க 4,935 பேரும், திருத்தம் செய்ய 13,534 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். சேலம் பள்ளப்பட்டி ஏரிக்கரை அருகே தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றும் பணி இன்று தொடங்கியது. சேலம் மாநகராட்சியின் செயற்பொறியாளர் பழனிசாமி தலைமையிலான அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். வீடுகளை இடிப்பதை ஏக்கத்துடன் பார்த்த வீட்டின் உரிமையாளர்கள். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆத்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேலம் சூரமங்கலம் அடுத்துள்ள புதுரோடு பகுதியில் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலான கோவில் ஒன்று உள்ளது. இக்கோவில் அரசு புறம்போக்கு இடத்தில் இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் அதை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் ஜங்ஷன் முத்துநாயக்கன்பட்டி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீரென ஆய்வு செய்தார். அப்போது கிடங்கில் பணிபுரியும் ஊழியரிடம் கலந்துரையாடினார். சேலத்தில் நாளை நடைபெற உள்ள கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட விழா மேடையை கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டத்தில் நாளை நவம்பர் 20ஆம் தேதி மின்தடை பகுதிகள். வேம்படிதாளம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பணி காரணமாக வேம்படிதாளம் இளம்பிள்ளை, காந்திநகர் சித்தர் கோயில் இடங்கணசாலை, பெருமாகவுண்டம்பட்டி, மகுடஞ்சாவடி, சீரகாப்பாடி, காக்காபாளையம் ஆகிய பகுதிகளிலும், பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக பூலாம்பட்டி, கூடக்கல், குப்பனூர், பில்லுக்குறிச்சி, கள்ளுக்கடை, சித்தூர், குஞ்சாம்பாளையம், நெடுங்குளம், கோனேரிப்பட்டி, கல்வடங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், இடைப்பாடி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக எடப்பாடி நகரம், மலையனூர், வெள்ளாளர் நாயக்கன்பாளையம், தாதாபுரம், கொங்கனாபுரம், எருமைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது.